தேர்வே இல்லாம மெட்ரோ ரயில்வே நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாபுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கு அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், சிலது வந்து வாக் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 22/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்றது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்ரோ ரயில்வே நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாம போதும் டைரக்டா இது வந்துருவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டரிங் மெட்ரோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல இந்தியாவிலேயே அதிவேக செல்லக்கூடிய ரயில்வே நிலையத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து ரெக்யூர்மெண்ட், அதாவது மேனுபேக்சர் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் பண்ண போறதா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல கேரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வேகன்சி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்து 2024 அண்ட் 2025 அண்ட் 2026 இந்த 3 வருஷத்துக்கான வேகன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுல வந்து ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல், அதாவது டெக்னீஷியனுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இன்ஜினியரிங்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது வந்து கொடுத்திருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் வந்து சிவிலியர் இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் சைட் அசோசியேட்டர் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கமெண்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல், அதாவது ஆல்டர்னேட் டெஸ்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக் அண்ட் இன்டர்வியூ மூலமா வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரியில வந்து குவாலிட்டி கண்ட்ரோலோ அல்லது மெட்டீரியல் இன்ஜினியரிங் சிவில், அதாவது சிவில் இன்ஜினியரிங் கூட சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் மூலமா ஆன்லைன் மூலமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். அண்ட் ப்ரொஃபஷனல் குரூப் ஜெனரல் மேனேஜருக்காக வந்து பாத்தீங்கன்னா HR போஸ்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்றாங்க. அண்ட் ரெக்கமெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கும் உங்களுக்கு வாக் அண்ட் இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு வந்து போஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் AM மேனேஜர் அண்ட் SM மேக் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இப்போ ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு வேவ்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணவே போதும். உங்க 19/5/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான மாற்றமெல்லாம் கிடையாது. உங்களுக்கான எப்போ வந்து வாக் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும், எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல், அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல 19/5/2025 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசமே 24ஆம் தேதி வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னீஷியனுக்காக உங்களுக்கு 2 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த 2 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கனாலும் இருக்கலாம். அதுக்கான லொகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் செக் பண்ணி வந்து பாக்கோங்க. அண்ட் 40 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டெக்னீஷியன்ல வந்து நீங்க ITI, அதாவது மெட்ரிகுலேஷனை முடிச்சுட்டு நீங்க ITI நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபீல்டு இன்ஜினியரிங்காக இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி வந்து உங்களுக்கான இந்த மாசம் 24ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. டோட்டலா ஃபீல்டு இன்ஜினியரிங்க்கு வந்து 6 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 40 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீல்டு இன்ஜினியரிங்காக வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ITI, அதாவது ITI ட்ரேட்ஸ்மேன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரிஷியன் பவரோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது எலக்ட்ரிஷியன்
மெக்கானிக்கோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கோ அண்ட் டெக்னாலஜி பவர் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சைட் அசோசியேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் சரிங்களா, சேம் தான். 24ஆம் தேதி வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் அசோசியேஷன் இருக்கு, 6 வேகன்சி வந்து இருக்கு. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷனை முடிச்சுட்டு ஐடிஐல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட்ஸ்மேன்ஷிப் வந்து முடிச்சிருந்தாவே போதும். எலக்ட்ரிஷியன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அண்ட் டெக்னீஷியன், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்-இன் இன்டர்வியூக்காக, அதாவது தேர்வே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், அதாவது ஆல்டர்னேட் டெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ ஐடிஐயோ இல்லை டிப்ளமோலையோ வந்து படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 28,686 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலுக்காகவும் அண்ட் மெட்டீரியலுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 வேகன்சி இருக்குது. லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 இயர்ஸாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 63 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் ஓவர் வந்து உங்களுக்கு 12 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் ஷார்ட் சர்வீஸ்ன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் அசோசியேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 5 வேகன்சி இருக்கு. அதாவது ரெசிடென்ட் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கலோ அந்த ப்ரொடக்ஷனோ அந்த இண்டஸ்ட்ரியலோ மேனுஃபேக்சரிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இருந்தாவே போதும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்-இன் இன்டர்வியூ இருக்கும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஷோன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேஜுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 100 பேஜோ இல்லை ஆள் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு எத்தனை பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுதியாக இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோவில் வந்து 1 இயருக்கு ஒரு டைம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. 10th முடிச்சுட்டு டேரக்ட் டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க வந்து நல்லா வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.